ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்லாக்கோட ஃபுல் வீடியோ தான், முழு விளக்கமும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சர்லாக் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட ரேட் என்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது, குழந்தைக்கு எத்தனை வேலை கொடுக்கணும், குழந்தைக்கு இது கொடுக்குறதால மோஷன் ப்ராப்ளம் வருமா, எந்த டைமிங்கில் குழந்தைக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி ஃபுல் வீடியோவுமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 12 to 24 மந்த்துக்குள்ளே இருக்கிற பேபிக்கு இந்த சர்லாக் கொடுக்கலாம். இதில் என்ன ஃப்ளேவர் நான் வாங்கியிருக்கேன்னா மல்டிக்ரெயின் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் கம்பு, கோதுமை, அரிசி, அப்புறம் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் குழந்தைங்களுக்கு தேவையான அயன், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்ஸில் எல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. இதுவே உங்கள் பேபி 6 மந்த், 8 மந்த், 10 மந்த் அந்த மாதிரி பேபியாக இருந்தால் அந்த பேபிக்கு எந்த மந்தில் இருக்கிற சர்லாக் வாங்கலாம், என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது, 6 மந்த்துக்கு என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது, 8 மந்த்துக்கு எந்த ஃப்ளேவர்லாம் இருக்குதுன்னு நான் வீடியோட லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். மோஸ்ட்டாக எல்லா சர்லாக்குமே 300 கிராம் அந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி அவங்க தருவாங்க. இதோட ரேட் எப்படி இருக்கும்னா, ஒரு 6 to 10 மந்த்க்குள்ளே இருக்கிற பேபிக்கு ரேட் வந்து 300 பிலோவாக தான் இருக்கும். ஒரு 12 மந்த்க்கு மேலே இருக்கிற பேபிக்கு எப்பயுமே 300க்கு மேலே தான் இருக்கும். ஆல்ரெடி சர்லாக் ப்ரிப்பரேஷன் வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது என்னது, இது எத்தனை வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான தான் இந்த வீடியோ. இந்த சர்லாக்கோட ரேட் எவ்வளோனா 322 ரூபா. நீங்கள் எந்த பேபி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலுமே அதோட மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்து வாங்குங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்பயுமே நீங்கள் வாங்குறப்ப பார்த்து தான் வாங்கணும். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே அதுக்குள்ளே ஒரு கவர் இருக்கும். அந்த கவருக்குள்ளே அந்த மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும். பாக்ஸுக்கு மேலே இருக்கிற டேட்டும் பாக்ஸுக்குள்ளே கவரில் இருக்கிற டேட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அந்த கவரை பார்த்திங்கனாலே தெரியும். அந்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணோடனே எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. இந்த சர்லாக் நம்ம ஓப்பன் பண்ணோடனே அதில் ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சொல்லிட்டு அதில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சர்லாக் நம்ம ஓப்பன் பண்ண உடனே ப்ராப்பராக நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இல்லைனா எறும்பு, வண்டு அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டோன்னா கட்டியாகவும் ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். அது கூடவே மெஷர்மெண்ட் ஸ்கூப்பையும் நம்ம போட்டு வச்சுட்டா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் பேபியோட வெயிட் கெய்னிங் ஃபுட்டு, பேபியோட ஸ்கின் க்ளோயிங்காக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பேபி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு எது வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன். வாங்க அதை எப்படி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றது பொறுத்து இருக்குது. நம்ம எடுத்துக்கிற ஸ்கூப் வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னா ஒரு 2 இல்லது 3 ஸ்கூப் கொடுங்க. இல்லை கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க, ஸ்டார்டிங் நான் இப்போ தான் கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு ஸ்கூப்பே போதும். எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே குழந்தைக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுத்து பாருங்கள். அவங்க விரும்பி சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு அந்த ஃபுட்டு செட் ஆகுதா, வாமிட் பண்ணல, மோஷன் ஆகலை, அந்த மாதிரி எதுவுமே ஆகலை, நல்லா இருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அந்த ஃபுட்டை நம்ம தொடர்ந்து கூட கொடுக்கலாம், தப்பே இல்லை. நான் 2 ஸ்பூன் எடுத்ததால் 50 ml வந்து கொதித்து கொஞ்சம் வாமான தண்ணி தான் இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதாவது ஒரு ஸ்கூப்புக்கு 25 mlன்னு சொல்லிட்டு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். இதை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில் கூட எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த சின்ன கட்டிங்களும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆறுனதுக்கப்புறமா குழந்தைக்கு ஊட்டி பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க. இது ஒரு நாளைக்கு குழந்தைக்கு 2 வேளை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு 5 o'clock இல்லைனா 6 o'clock அந்த டைமிங்கில் கொடுங்க. 7 o'clock மேலே கொடுக்க வேணாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது சாப்பிட்டா மோஷன் ப்ராப்ளம் வருமா குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு. இதனாலலாம் எதுவும் வராது. ஏன்னா நம்ம தொடர்ந்து இதை நம்ம ரெகுலராக கொடுத்தா தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வரும். இது வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து வெளியில் போகிறப்ப, ட்ராவலிங் டைம், நம்ம கொஞ்சம் ஒர்க்காக இருக்கிறப்ப மட்டும்தான் இதை நம்ம கலக்கி கொடுக்க போகிறோம் குழந்தைக்கு. என்னோட 2 பேபிக்குமே நான் கொடுத்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் ஆகலை, நல்லா தான் இருந்தது. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. என்னோடய அனுபவத்தில் நான் என் குழந்தைங்களுக்கு கொடுத்தது தான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.